வணக்கம் மற்றும் தி அன்ஆன்சர்ட் குவெஷன்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று உண்மை மற்றும் நீதி தேடி சமூகத்தை விட்டு சென்ற ஒரு வழக்கில் நாங்கள் ஆழமாக பார்க்கிறோம். இந்தியாவின் தர்மஸ்தலாவில் 2002 நடந்த சுஜானியா பாலியல் வன்முறை கொலை வழக்கு. இந்த வீடியோவின் நோக்கம் இந்த துயரமான சம்பவத்தை சுற்றியுள்ள நிகழ்வுகளை உண்மையுடன் மற்றும் மரியாதையுடன் ஆய்வு செய்வதாகும். இந்த வழக்கின் முக்கிய அம்சங்களை உணர்த்தி உணர்ச்சிவசப்படாமல் வெளிச்சம் போடுவதே எங்கள் இலக்கு மற்றும் இதில் ஈடுபட்ட அனைவரின் மரியாதையை காக்கும். 2012 ஆண்டில் அமைதியான தர்மஸ்தலா நகரம் சுஜனியா என்ற இளம்பெண்ணின் கொடூரமான பாலியல் வன்முறை மற்றும் கொலையால் சிதறியது. இதன் பின் ஒரு சிக்கலான விசாரணை, பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் இன்று வரை தொடரும் பதில்களை தேடும் முயற்சி ஏற்பட்டது. இந்த வீடியோவில் எங்கள் உறுதிப்பாடு அறியப்பட்ட உண்மைகளை வழங்குவது, நடைமுறை கேள்விகளை ஆராய்வது மற்றும் வழக்கின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்வது ஆகும். ஒவ்வொரு தகவலும் மிகுந்த மரியாதையுடன் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தி தெளிவும் பாகுபாடற்றதுமான நோக்கத்தையும் நோக்கமாக கொண்டுள்ளோம். சுஜனியா வழக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முதலில் அதன் சூழலை நிறுவ வேண்டும். சுஜனியா யார் மற்றும் அவளது காணாமல் போனது மற்றும் அவளது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் என்ன? சுஜனியா ஒரு புத்திசாலி மற்றும் உயர்வாக நினைத்த மாணவி. 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தர்மஸ்தலாவில் உள்ள கல்லூரியில் இருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் காணாமல் போனாள். அவளது திடீர் காணாமல் போனது உடனடியாக அவளது குடும்பத்திலும் உள்ளூர் சமூகத்திலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. துரதிருஷ்டவசமாக செப்டம்பர் 11 2 நாட்கள் கழித்து தர்மஸ்தலா அருகே உள்ள காடான பகுதியில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு நீதி மற்றும் முழுமையான விசாரணைக்கான தீவிர கோரிக்கையை ஏற்படுத்தியது. ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கின் நீதி மருத்துவ கையாளுதல் முக்கியமான கவலையை எழுப்பியது. சான்றுகளின் முழுமையும் நேர்மையும் குறித்து கேள்விகளை எழுப்பியது. அறிக்கைகள் குறிப்பிடுவதற்கு மரணத்தின் துல்லியமான காரணத்தை தீர்மானிக்கவும், ஏதேனும் பொருட்களை கண்டறியவும் முக்கியமான உறுப்புகள் பரிசோதனைகள் முறையாக நடத்தப்படவில்லையா அல்லது ஆவணப்படுத்தப்படவில்லையா என்று கூறுகின்றன. இது நீதி மருத்துவ சான்றுகளில் முக்கியமான இடைவெளிகளை விட்டுவைக்கிறது. மேலும் துல்லியமாக கையாளப்படாத நுண்ணறிவு ஸ்வாப்கள் மற்றும் DNA பகுப்பாய்வில் முக்கியமான தாமதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது முக்கியமான ஆதாரங்களை பாதிக்கக்கூடும் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் தடையாக இருக்கக்கூடும். நுண்ணறிவு நிபுணர்கள் இத்தகைய பிழைகள் ஒரு விசாரணையின் முடிவை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று வலியுறுத்தி துல்லியமான ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் நேரத்திற்கேற்ப பகுப்பாய்வு செய்வது முக்கியம் என்பதை வலியுறுத்தியுள்ளனர். நீதிமன்ற மருத்துவ கவலைகளை தாண்டி ஆரம்ப விசாரணை பல குற்றச்சாட்டுகளுக்கு பின் செயல்முறை தோல்விகளுக்காக விமர்சனத்துக்கு உள்ளானது. இது நீதி தேடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். முக்கியமான விவாத புள்ளியாக சுஜனியாவின் இயக்கங்கள் மற்றும் சாத்தியமான சந்தேக நபர்கள் குறித்து முக்கியமான குறிகுறிகளை வழங்கியிருக்கக்கூடிய அருகிலிருந்து CCTV காட்சிகளை நேரத்திற்குள் சேகரிக்க தவறியதாக கூறப்பட்டது. குற்றப்புறம் மாசுபடுவதற்கான சாத்தியம் மற்றும் ஆதாரங்கள் நடுவில் வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. இது விசாரணையின் நம்பகத்தன்மையை மேலும் சிக்கலாக்கியது. ஆரம்ப விசாரணையில் பல்வேறு உள்ளூர் சட்ட அமலாக்க அமைப்புகள் ஈடுபட்டன. பின்னர் உயர் விசாரணை அமைப்புகளும் இதில் பங்கேற்றன. ஒவ்வொன்றும் வழக்கை கையாள்வதில் விமர்சனத்திற்குள்ளானது. அந்த துயரமான நிகழ்வுக்கு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. விரிவான விசாரணைகள் இருந்த போதிலும் வழக்கின் தற்போதைய நிலை பல கேள்விகளை தீர்க்காமல் விட்டுவிட்டது. 2023 ஆண்டில் CBI நீதிமன்றம் குற்றச்சாட்டில் ஒரே ஒருவராக இருந்த குற்றவாளியை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களின் பற்றாக்குறையை காரணமாக காட்டி விடுதலை செய்தது. இந்த முடிவு பொதுமக்களின் எதிர்ப்புகளை மீண்டும் தூண்டியது மற்றும் மறுபரிசீலனைக்கான கோரிக்கைகளை எழுப்பியது. குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் மனமுடைந்தனர். விமோசனத்திற்கு பிறகும் பல கேள்விகள் பதிலளிக்கப்படாமல் உள்ளன. இந்த கொடூரமான குற்றத்தை உண்மையில் யார் செய்தது? அனைத்து விசாரணை வழிகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதா? மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நடைமுறை பிழை பற்றி என்ன? சுஜனியாவுக்கு நீதி கோரும் சமூகத்தின் கோரிக்கை வலுவாகவே உள்ளது. முழுமையான மற்றும் வெளிப்படையான மறுபரிசீலனைக்காக வலியுறுத்துகிறது. அரசாங்கத்தை அனைத்து ஆதாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மிகுந்த கவனத்துடன் மீண்டும் பரிசீலிக்க சிறப்பு விசாரணை குழு SIT ஆய்வை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையை தேடுவதில் எந்த கல்லும் புரட்டப்படாமல் இருக்க வேண்டும். இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிக்க விரும்புவோருக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் வீடியோ விளக்கத்தில் தொடர்புடைய மனுக்கள் மற்றும் உதவி எண்களின் இணைப்புகளை வழங்குகிறோம். உங்கள் குரல் முக்கியம். சுஜானியா வழக்கு பொறுப்புணர்வு மற்றும் வலுவான நீதித்துறை அமைப்பின் முக்கியத்துவத்தை தெளிவாக நினைவூட்டுகிறது. உண்மையை அடைவதற்கான பாதை நீண்டதாக இருக்கலாம், ஆனால் சுஜானியாவிற்கான நீதி தேடல் தொடர வேண்டும். பார்த்ததற்கு நன்றி.